ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மேடம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் ஃபார்வர்டாக படிக்கும்போதும் பேக்வேர்டாக படிக்கும்போதும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ கீழே ஒரு விக்கி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதை ஃபார்வர்டாக படிக்கும்போது விக்கின்னு இருக்கும், பேக்வேர்டாக படிக்கும்போது வேறு வேர்டு வரும். ஸோ இது வந்து நாட் பாலிண்ட்ரோம். ஓகே, ஸோ இதுதான் பாலிண்ட்ரோமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு கேரக்டர்ஸை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ லெட்ஸே இப்போ எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஸ்ட்ரிங் ஒரு மேடம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எம்மை மட்டும் ரீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரீட் பண்ணுறது? ஸோ அதுதான் இண்டெக்ஸ் பேஸ்டு ரீடிங். ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து எப்போயுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், கடைசியில் லென்த் -1 வரைக்கும் அந்த இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா எஸ்டிஆர் ஆஃப் 0 அப்படின்னு ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ எஸ்டிஆர் ஆஃப் 0னா என்னென்னா நமக்கு எம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் கிடைக்கும். ஸோ இப்போ எஸ்டிஆர் ஆஃப் 1னா நமக்கு என்ன கிடைக்கும்? செகண்ட் கேரக்டரான ஏ கிடைக்கும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும், எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த மொத்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ? இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 5, இந்த 5 - 1 வரைக்கும் போகும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து லென்த் -1 வரைக்கும் போகும். ஸோ இப்போ எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி ரீட் பண்ணுறது, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறதுங்கிற கான்செப்டை நமக்கு தெரிஞ்சுருக்கணும். ஸோ இப்போ வந்து மேடம் மறுபடியும் எழுதுகிற எக்ஸாம்பிள். ஸோ மேடம், ஸோ இப்போ இதை வந்து பாலிண்ட்ரோமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாலிண்ட்ரோமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பாயிண்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரை வந்துட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற பாயிண்டர் பாயிண்ட் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் கேரக்டரை எண்டு அப்படிங்கிற பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த எஸ்இ இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டுங்கிற இதை யூஸ் பண்ணி என்னால் எம்முங்கிற கேரக்டர் ரீட் பண்ண முடியணும். இப்போ எஸ்ஸுங்கிறது வந்துட்டு நான் 0 அப்படின்னு வச்சுருப்பேன், எண்டு அப்படிங்கிறத வந்து நான் 0ன்னு எண்டு அப்படிங்கிறத நான் 4ன்னு வச்சுருப்பேன். ஸோ என்னால் இந்த எஸ்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னால் ரீட் பண்ண முடியும். அதனால தான் அதை பாயிண்ட் பண்ணியிருக்க மாதிரி நான் டைரெக்ஷன் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஈங்கிறது 4. ஓகே, இந்த 4ஐ யூஸ் பண்ணி என்னால் லாஸ்ட் கேரக்டரை என்னால் ரீட் பண்ண முடியும். எப்படி ரீட் பண்ணுறது? சிம்பிள், எஸ்டிஆர் ஆஃப் எஸ், எஸ்டிஆர் ஆஃப் எஸ், எஸ் வந்து 0, அப்போ எஸ்டிஆர் ஆஃப் எஸ் வந்து எம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கேரக்டரை பாயிண்ட் பண்ணுறதுக்கு நான் எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்ஸில் என்ன இருக்குன்னா 0 இருக்குது, அதோட இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை பாயிண்ட் பண்ண மாதிரி நான் அந்த ஏரோ மார்க் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் பாயிண்டர். எனக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, இந்த 0 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இந்த 0ங்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி என்னால் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கிற வேல்யூவை என்னால் ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி என்னால் ரீட் பண்ண முடிஞ்சுன்னா நான் பாயிண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அதை ரீட் பண்ண முடியுது, அதனால் எஸ்ஸுங்கிற பாயிண்டர், அதாவது ஸ்டார்ட்டுங்கிற பாயிண்டர். ஸ்டார்ட்டோட ஷார்ட் ஃபார்மாக நான் எஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன், எண்டோட ஷார்ட் ஃபார்மாக இ அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேமாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஸ்டார்ட்டும் எண்டும் சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட்டும் எண்டும் சேமாக இருக்குன்னா நான் இண்டெக்ஸை செக் பண்ண போகிறதில்ல, எஸ்ஸும் ஈயும் சேமாக இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறதில்ல. அந்த எஸ்ஸில் இருக்க கேரக்டர் எம்மும் ஈயில் இருக்க கேரக்டர் எம்மும் சேமாக இருக்கா, ஸோ எஸ்டிஆர் ஆஃப் எஸ்ஸும் எஸ்டிஆர் ஆஃப் ஈயும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத தான் நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எஸ்டிஆர் ஆஃப் எஸ்ஸும் எஸ்டிஆர் ஆஃப் ஈயும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சேமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது பாலிண்ட்ரோமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் பாலிண்ட்ரோம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாத்தையும் செக் பண்ணக்கப்புறம் தான் பாலிண்ட்ரோமான்னு சொல்ல முடியும். ஆனால் பாலிண்ட்ரோமா இருக்குங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஈக்குவலாக இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா என்ன? ஸோ எம்மு ஃபஸ்ட் கேரக்டர் எம்மு, எண்டு கேரக்டர் வேறு ஏதோ இருக்குது இ அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த எம்மு இ வேறு. ஸோ அப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் கேரக்டரும் லாஸ்ட் கேரக்டர் சேமாக இல்லைன்னா அது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஓகே, ஸோ பாலிண்ட்ரோமா கிடையாதுன்னா நம்ம இமிடியேட்டாக நம்ம ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அடுத்த எஸ் வந்து அடுத்த கேரக்டரை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்த கேரக்டர் வந்து இந்த இடத்துல என்னது? ஏ. கரெக்டாக? ஏவை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். இ வந்து அதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டரை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னா என்ன அர்த்தம்? எஸ் 0லேருந்து 1 மாறணும்,
இ வந்து 4லேருந்து 3 மாறணும். ஓகே, ஸோ எஸ் வந்து 0லேருந்து 1 மாறும், இ வந்து 4லேருந்து 3 மாறும். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும், அடுத்து பாயிண்ட் பண்ணியிருக்க கேரக்டர் வந்து என்னென்னா ஏஏ. ஓகே, இந்த ஏ எஸ்ஸு, இந்த ஏ இ. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் செக் பண்ணணும், ஏவும் சேமாக இருக்கா? சேமாக தான் இருக்குது. ஸோ சேமாக இருக்குன்னு என்ன பண்ணணும், மறுபடியும் அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ எஸ் வந்து என்னவாக மாறும், 2 மாறும், இ வந்து என்னவாக மாறும், 2 மாறும். ஸோ இப்போ இந்த ரெண்டுதும் சேமாக ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் செக் பண்ண என்ன ஆகும், எஸ் வந்து 3 மாறும், இ வந்து 4 இ வந்து 1 மாறும். கரெக்டாக? ஸோ நம்ம இது ஏற்கனவே நம்ம செக் பண்ணிட்டோம். 1 3யும் 3யும் 1ம் சேம் தான். அதாவது ஃபஸ்ட் கேரக்டர் லாஸ்ட் கேரக்டர் செக் பண்ணாலும் ஒன்று தான், லாஸ்ட் கேரக்டரையும் ஃபஸ்ட் கேரக்டரையும் செக் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ அப்போ நம்ம இதை செக் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம எப்போ எஸ்ஸும் இயும் சேம் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே செக் பண்ணுற வரைக்குமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது பாலிண்ட்ரோம். ஓகே, ஸோ இது வந்து லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம லூப் நம்ம வந்துட்டு சூடோ கோட் மாதிரி நான் எழுதுகிறேன். ஸோ இந்த சூடோ கோட் என்ன அப்படின்னா, ஸோ எஸ் வந்து 0. ஓகே, மேபி நான் ஃபுல்லாகவே எழுதிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் வந்துட்டு 0. ஓகே, ஸோ எண்டு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட -1. அப்போ தான் அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எஸ்டிஆரோட லென்த்தோட -1. ஓகே, ஸோ இப்போ லூப் வந்து எவ்வளோ டைம்ஸ் லூப் நடக்கணும், நான் வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் வந்துட்டு எண்டை விட கம்மியாக இருக்க வரைக்கும் லூப் நடந்தால் போதும். ஸோ எப்போ ஸ்டார்ட்டு எண்டுக்கு ஈக்குவலாகவோ இல்லை எண்டை விட அதிகமாக போகுதோ அப்போ நம்ம லூப்பை நிறுத்திடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன செக் பண்ணோம், இஃப் எஸ்டிஆர் ஆஃப் ஸ்டார்ட்டும் அந்த கேரக்டர் ஃபஸ்ட் கேரக்டரையும் ஸ்டார்ட் கேரக்டரையும் லாஸ்ட் கேரக்டரையும் நம்ம செக் பண்ணுறோம். எஸ்டிஆர் ஆஃப் எண்டையும் நம்ம செக் பண்ணுறோம். ரெண்டும் சேமாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட்டை ஒன்று ஆட் பண்ணணும், எண்டை ஒன்று மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இல்லை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவலாக இல்லைன்னா நமக்கு இம்மிடியேட்டாக தெரிஞ்சிடும் இது வந்து நாட் பாலிண்ட்ரோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த லூப்பை பிரேக் பண்ணிடணும், அதுக்கு முன்னாடி நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கணும், ஆர் ரிட்டர்ன் பண்ணிடணும், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து பாலிண்ட்ரோம். ஸோ இது முடிஞ்சு இந்த லூப் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து இது வந்து பாலிண்ட்ரோம். ஸோ இப்போ நான் விஎஸ் கோடில் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஒரு ஃபைல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 1_palindrome.js. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து palindrome ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதலாம், ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எழுதிடுறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இஸ் palindrome அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இதுக்கு இன்புட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரிட்டன் என்ன பண்ணோம் அப்படின்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா palindrome, ஃபால்ஸ்னா நாட் palindrome. ஓகே, ஸோ இதுக்கு கீழே வந்து நான் ஒரு இன்புட் பேராமீட்டர், இன்புட் வேரியபிள், ஸோ இதில் வந்து ஒரு palindrome ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் கண்டிஷனில் இஸ் palindromeன்னு செக் பண்ணுறேன், அந்த இன்புட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ ரிட்டன் வந்து ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா palindrome. ஸோ அப்படி இல்லை ட்ரூ இல்லை அப்படின்னா எல்ஸில் நாட் palindrome. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம வந்து லாஜிக் எழுதணும். ஸோ இப்போ லாஜிக் என்ன அப்படின்னா 2 பாயிண்டர் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ 2 வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த 2 வேரியபிள், ஃபஸ்ட் வேரியபிள் ஸ்டார்ட்டு, ஸோ அது வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கோம். எண்டு வேரியபிள் வந்து லாஸ்ட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எஸ்டிஆர், ஸோ அதோட லென்த் எடுக்கிறதுக்கு லென்த் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் -1. ஸோ அப்போ அதோட லென்த்து -1னா லாஸ்ட் இண்டெக்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப் எவ்வளோ டைம்ஸ் நடக்கும் அப்படின்னா ஸ்டார்ட்டு வந்து எண்டை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் நடக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் எப்போ எண்டு ரீச் ஆகுது ஆர் ஸ்டார்ட் எப்போ எண்டை கிராஸ் பண்ணி போகுதோ அப்போ இந்த லூப் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் லெஸ் தென் ஆஃப் எண்டு இருக்க வரைக்கும் அதான் கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணோம், ஸோ எஸ்டிஆர் ஆஃப் ஸ்டார்ட், அதாவது ஸ்டார்டிங் கேரக்டரையும் எண்டிங் கேரக்டரையும் செக் பண்ணோம். அது ஈக்குவலாக இருந்தால்
மறுபடியும் இந்த லூப்பை கண்டினியூ பண்ணும். இல்லை இது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது நாட் பாலிண்ட்ரோம். ஸோ நான் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவலாக இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் கேரக்டரும் எண்ட் கேரக்டரும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா சிம்பிள், அது வந்து நாட் பாலிண்ட்ரோம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன்லேருந்தே ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இன்கேஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எல்ஸ் போடலாம். ஓகே, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எல்ஸில் என்ன பண்ணணும், ஸ்டார்ட்டை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேரக்டருக்கு போகணும்ல. ஸோ அப்போ ஸ்டார்ட் வந்து 1 ப்ளஸ் பண்ணிக்கிறேன், அதே நேரத்தில் எண்டை வந்து 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணியிருக்கு, எண்டு லாஸ்ட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணியிருக்கு. அது 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும். அது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஏன்னா இமீடியட்டாக நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணுறதுல நோ யூஸ். ஏன்னா ஒரு கேரக்டர் ஃபஸ்ட் கேரக்டர் லாஸ்ட் கேரக்டர் சேமாக இல்லைனாலே அது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ அந்த லாஜிக். ஸோ இது ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நோட் யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்குன்னா பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுவே நான் வேறு இன்புட் கொடுக்குறேன், லெட்ஸ் சே விக்கின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இதுக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா நாட் பாலிண்ட்ரோம். ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு கோட் வித்திக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.